இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 52 மாசம் உருண்டு ஓடி விட்டது. இன்னும் ஒரு 7 மாதம் தான் இருக்குது. அதுக்கு பிறகு தேர்தல் அறிவிச்சிருவாங்க. இந்த 52 மாத காலத்துல நீலகிரி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? குன்னூர் சட்டமன்ற தொகுதியில் ஏதாவது பெரிய திட்டம் வந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீலகிரி மாவட்ட மக்களை நேசித்தவர். ஆனால் விடியா திமுக அரசு ஏழை மக்களை பற்றி கவலைப்படல, விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாலும் சரி, பருப்பு விலை உயர்ந்தாலும் சரி, எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அதையெல்லாம் கவலைப்படாத ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதாடி இருந்தா இதற்கு தீர்வு கண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை கண்டுகொள்ளாத காரணத்தினால் இன்றைக்கு ஊட்டி நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற இன்றைக்கு குன்னூர் ஆகட்டும், கூடலூர் ஆகட்டும், உதய ஆகட்டும், எல்லா பகுதியில் இருக்கின்ற வியாபார பெருமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பாதிப்பிலிருந்து அதிமுக அரசு உங்களுக்கு மீட்டெடுப்பதற்கு அனைத்து வகையிலும் துணை நிற்கும். திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஓராண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. காற்றிலே பரவக்கூடிய வைரஸ், அந்த வைரஸ் பல பேர்த்த இன்றைக்கு இரையாக்கி விட்டாங்க. இந்த கொரோனா வைரஸால் பல பேர் இறந்து விட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட சிறப்பான முறையிலே மக்களை பாதுகாத்து கொரோனா வைரஸ் அந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மக்களை, தமிழகத்தை பை பை ஸ்டாலின் ஒரு பேர் காக்க வருது, அது எங்க எடப்பாடி.